நம்ம மேல நம்புறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா, நம்பாததுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 10 நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. பட் 1000 கவுண்ட் ரொம்ப பெருசு. அதனால அதுதான் நம்மளோட கண்ல படும். ஸோ இந்த கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட்ல ஒரு பெர்சன் என்ன பண்ணணும்? வாட் டு டூ? வாட் நாட் டு டூ? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதுலேருந்து வி ஹேவ் டு டேக் அ பிரேக் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் வந்து அந்த பிரேக் எடுத்ததுனால தான் எனக்கு ஒரு ரியலைசேஷனே வந்துச்சு. ஏன்னா நான் அந்த அந்த பிஸி ஷெட்யூல்ல ஓடிட்டே இருக்கும்போது, ஓகே நான் அப்புறமா பார்த்துக்கலாம், பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம்னும் போது, ஐ ஆடட் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு மீ. நெறைய விஷயங்கள நான் வந்து ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சேன். திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரையும் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணணுன்ற மோட்ல போனேன். எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். பட் ஐ டுக் அ பிரேக் அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் இல்ல இதெல்லாம் ஓகே தான். கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ஐ ஹேவ் டு வொர்க் ஆன் மை செல்ஃப். எனக்கு என்ன பிடிக்கும் பிகாஸ் எஸ்பெஷலி ஃபார் த விமன் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னே அவங்க மறந்துருவாங்க. நீங்க நான் கேட்பேன், காலேஜ்ல எப்படி இருந்தீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, நான் காலேஜ்ல வேற மாரி இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் பிரியா மேம். நான் வந்து பயங்கரமா இப்போ இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இல்ல. என்னால ஸ்டேஜ்ல நிக்க முடியுமான்னே தெரியல. அதே பெர்சன் தான் ஒரு 3, 4 வருஷத்துல இப்படி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறீங்க. பிகாஸ் தே பிலீவ் அவங்க சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஸோ நான் என்ன சொன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கும். அது என்னைக்கும் யாருக்காகவும் மாத்திக்கவே வேண்டாம். அது வந்து அத நீங்க எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம்னு வேணா நீங்க பார்க்கலாமே தவிர, யாருக்காகவும் நீங்க வளைஞ்சு நெளிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்ல. பிகாஸ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யாருன்னு நீங்களே மறந்துருவீங்க. ஸோ வென் யூ ஆர் திஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். அது தெரியிற ப்ராசஸ் உங்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன உங்களோட உங்களோட ட்ரூ இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, லைக் நீங்க அந்த சுத்தி இருக்க விஷயங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணி நீங்க லைஃப பெட்டரா கொண்டு போலாம். பிகாஸ் எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாரி அந்த மொமெண்ட் வரும். அப்போ அது நான் வந்து அதுக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் எடுத்துக்கணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அத தாண்டி இல்ல இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணா எனக்கு மாறும். உங்களுக்கு மைண்ட் ஏதாவது உங்கள ஃபாலோ பண்ண சொல்லுனாலும் கோ ஃபார் இட். அது பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் ஈஸி ஜர்னி. ஏன்னா நான் 1 வருஷத்துல கண்டுபிடிக்கிற விஷயத்த நான் ஒரே மாசத்துல ஹெல்ப் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூ சூஸ் எது நீங்க எடுத்துக்க போறீங்க.